2015ஆம் ஆண்டு வெள்ளத்தின் போது கோமா நிலையில் இருந்தாரா விஜய்? உன்னை பத்தி நல்லா தெரியும் மவனே, கடைசியா இங்க தான் வருவேன்னு தெரியும், அதுக்காகத்தான் காத்திருந்தேன் அப்படின்னு ஒரு சினிமா வசனம் உண்டு. அதுதான் இன்றைய தமிழக அரசியல் நிலை. இதை அறிந்துதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருவோர் போவோரெல்லாம் திமுகவை தான் அழிக்கப் போவதாக கூறுகிறார்கள் என தெரிவித்திருந்தார். இது புதிதாக கட்சி தொடங்கும் அனைவருக்குமே பொருந்தும் என்பதுதான் வரலாறு. அந்த பட்டியலில்தான் விஜய் வருவார் என முன்கூட்டியே சிலர் தெரிவித்திருந்தனர். அதைத்தான் விஜய் தற்போது செய்ய தொடங்கியுள்ளார். கட்சி மாநாட்டின் போது பாம்பிற்கும் வலிக்காமல் கம்புக்கும் வலிக்காமல் பாஜகவை தாக்குவது போல தாக்கி திமுகவையே டார்கெட் செய்தார். அதிமுகவின் ஆட்சி பற்றியோ அந்த ஆட்சியின் கடந்த கால ஊழல் புகார் பற்றியோ மூச்சு கூட விடவில்லை. வங்கக்கடலில் உருவாகி போக்கு காட்டிய புயல் அடித்து துவைத்த போது முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், ஏன் எதிர்க்கட்சி தலைவர் கூட மீட்பு பணியில் ஈடுபட்டனர். எல்லாம் முடிந்து வெள்ளம் வடியும் போதுதான் விஜய் விழித்து கொண்டார் போலும். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு தலைவரும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு ஓடோடி சென்று ஆறுதல் கூறுவதும் நிதி வழங்குவதும் தான் வழக்கம். ஆனால் விஜயன் பாணியோ முற்றிலும் மாறுபட்டதுதானே. பாதிக்கப்பட்ட மக்களையே அழைத்து நிவாரணம் வழங்கியிருக்கிறார். அவர்களிடம் தான் வர முடியாதது குறித்து வருத்தம் வேறு தெரிவித்து விட்டாராம். பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ள நிலையில் அவர்கள் எப்படி சென்னைக்கு வந்தார்கள், எத்தனை பேர் வந்தார்கள், அவர்களுக்கு எவ்வளவு நிவாரண உதவி வழங்க முடியும் என்பதெல்லாம் யாரும் கேட்கப் போவதில்லை. ஏனென்றால் திமுக காரன் செய்வதும் திமுக காரன் சொல்வதும் தான் இங்கு அரசியல் விமர்சனம். அத்தோடு விட்டுவிட்டால் கூட சரி போகட்டும் என நாமும் விட்டுவிட்டு போகலாம். ஆனால் படுபயங்கரமாக ஆட்சியாளர்களை சீண்டி உள்ளார் விஜய். அதிலும் திமுக அரசு மக்களை காக்க திட்டங்கள் தீட்டவே இல்லை என்றும் சுயநலத்திற்காக மக்களை ஆட்சியாளர்கள் தவிக்க விட்டதாகவும் ஆதங்கப்பட்டுள்ளார். மக்களை ஏமாற்றி ஆட்சி அமைக்க நினைப்பவர்கள் நீடிப்பதில்லை என்றும் தற்காலிக நடவடிக்கையில் மட்டுமே அரசு கவனம் செலுத்துவதாகவும் விஜய் கூறியுள்ளார். இது கூட பரவாயில்லை, ஆட்சியாளர்கள் தாங்கள் செய்யும் தவறை காவி மீது பழியை போட்டு தப்பித்துக் கொள்ள நினைப்பதாக விஜய் பேசியுள்ளார். இதை பார்க்கும்போது ஒரு வழியாக அவர் திமுகவை மட்டுமே எதிர்க்க வேண்டும் என்ற குறிக்கோளின் நேர்கோட்டுக்கு வந்துவிட்டார் என்பது உறுதியாக தெரிகிறது. அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. யார் வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் ஜனநாயக நாட்டில் விமர்சனம் செய்யலாம். தனிப்பட்ட தாக்குதல் இல்லாமல் ஆதாரத்துடன் விமர்சனம் செய்தால் எதுவுமே தவறில்லை. அந்த வகையில் விஜய் பேசுவதும் ஆரோக்கியமான அரசியல்தான். ஆட்சியாளரைத்தான் விமர்சிக்க முடியும் என்பதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே சூழலில் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவையும் அதிமுகவின் கடந்த கால ஊழல் புகார்கள் பற்றியும், குறிப்பாக ஊழல் புகாரில் ஜெயலலிதாவை நீதிமன்றம் குற்றவாளி என தெரிவித்தது குறித்தும், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் வெளியான டெண்டர் முறைகேடு புகார் உள்ளிட்ட வழக்குகள் பற்றியும் விஜய் ஏன் பேசுவதில்லை? இதுதான் அனைவரது கேள்வியாகவும் உள்ளது. இதைத்தான் சில நடுநிலையாளர்கள் விஜய் அரசியல் பற்றி தொடக்கத்திலிருந்து விமர்சித்து கூறி வருகின்றனர். குறிப்பாக வெள்ளம் தொடர்பாக திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ள விஜய் 2015ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டதால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் உயிர் பலி குறித்தும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கலாம். அதுவுமே ஆரோக்கியமான அரசியலாக கருதப்படும். ஏனென்றால் மக்களை எப்போதும் எந்த காலத்திலும் ஏமாற்றிவிட முடியாது. அவர்கள் மிகவும் தெளிவாக இருப்பார்கள்.